இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு மீண்டுமாய் ஒரு புதிய வார்த்தையோடு வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிற வேளையிலும் நான் எந்த காரியத்தை செய்து முடிப்பேன், எப்படியாக செய்து முடிப்பேன், எல்லாம் இந்த நாட்களிலே ஒரு குழப்பமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு சிலர் திகைத்த வண்ணமாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஆனாலும் என் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே தருகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே திரும்பி பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இந்த நாட்களிலே தேவன் இவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் இந்த நாட்களிலே, அங்கே கோள்களை அந்தரத்திலே தொங்க வைத்த தேவன் இந்த நாட்களிலே, அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு சாதாரணமான இந்த மண்ணான மனுஷனை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், முதலாவது நான் உனக்கு போதிப்பேன், நீ எப்படி நடக்க வேண்டும், எந்த விதமாக இந்த ஆண்டிலே நீ எப்படியாக நீ காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற விதமாக இந்த நாட்களில் நான் உனக்கு முதலாவதாக இந்த நாட்களில் நான் போதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, நீ நடக்க வேண்டிய அந்த வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை பார்க்கிற வேளையிலே தேவன் நமக்கு போதித்து எந்த வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும், எப்படியாக நடக்க வேண்டும், இந்த ஆண்டிலே எப்படியாக நாங்கள் காரியங்களிலே செயல்பட வேண்டும் என்பதை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. மனுஷ ஞானத்திலே இந்த நாட்கள் இன்றைக்கு பூமியிலே நாங்கள் செயல்பட முடியாது. எல்லாம் இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு, சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு, அறிவு பெருகி இந்த நாட்களில் எல்லாம் ஒரே குழப்பமாக இந்த நாட்களில் மனுஷர்களுக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து, அது மட்டுமல்ல, நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுறது மட்டுமல்ல, மூன்றாவதாக அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்மேல் என் கண்ணை வைத்து அங்கே நாலாவதாக உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த 4 காரியங்களை இந்த வார்த்தையில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் முதலாவதாக நமக்கு போதித்து நமக்கு வழிகளை காண்பிக்கிறது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களிலே நம்மேலே இந்த நாட்களிலே பாருங்கள், நமக்கு அங்கே நம்மேலே கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனையின்படி இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலே நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக அந்த நாட்களில் இருப்போம். அதே வேளையில் அவருடைய ஆலோசனையின்படி நாங்கள் கேட்டு அந்த ஆலோசனைப்படி நடப்போமா இருந்தால் எந்த விதமான பிரச்சனைகளையும் நாங்கள் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் தேவன் நமக்கு வழிகாட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். நாங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்ந்து போகாதபடி இதுவே வழி என்று சொல்லி இந்த நாட்களை நடத்துகிறவர் தான் கர்த்தர் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு மனுஷனை நடத்துவாரா இருந்தால் இந்த நாட்களிலே, அங்கே இந்த நாட்களிலே அவன் வழி விலகி போவதற்கு இந்த நாட்களிலே எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக, இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய போதனையை கேட்க வேண்டும். அவர் நம்மை நடத்துகிற வழியிலே இந்த நாட்களில் நாங்கள் நடக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் செய்கிற வேளையிலே தான் தேவன் நம்மேலே இந்த நாட்களிலே கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அப்படியாக தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நாங்கள் நடக்கிற வேளையிலே தான் நாங்கள் விழுந்து போகாதபடி நாங்கள் நடக்கக்கூடியவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். இன்றைக்கு அநேகர் விழுந்து போவதற்கு காரணம் என்ன என்றால், ஆண்டவரை அறிந்து கூட ஆண்டவர் சொல்லுகிற காண்பிக்கிற வழிகளின்படி நடக்காத நிமித்தம்தான் அங்கே அவர்கள் விழுந்து போகிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
தேவனுடைய ஞானத்தின்படி இன்றைக்கு நாங்கள் நடப்போமா இருங்கள். இருக்கிற வேளையிலே விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து நடக்கிற வேளையிலே தேவன் உங்களோடு கூடியிருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.